சார் வந்து என் காலை பிடிச்சிட்டாரு. ஐயோ சாமி! நீங்க என் கால புடிக்கக்கூடாதுங்க சார். நீங்க என் குழந்த தான, நீங்க மோகனுன்னு தான சொல்லியிருக்கிறீங்க. நீங்க மோகன் தான். நீங்க என் கண்ண மட்டும் தான் தொடச்சு விடணுன்னே, என் கண்ண இப்படி துடைக்கும்போது அவர் கையில தண்ணி அப்படியே கண்ணீர் வடிஞ்சுது. என் குழந்த போட்டா குடுத்துருக்கிறாரு. பெரிய போட்டாவா. போட்டா அவரே செஞ்சு குடுத்துருக்கிறாரு எனக்கு. அந்த போட்டாவ வச்சுட்டு அழுதுட்டே இருந்தாரு. அப்புறம் இவங்கெல்லாம் அழுகாதீங்க, அழுகாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து தப்பு தான்ம்மா, அப்படி நடக்குன்னு நான் நெனச்சே பார்க்கல. இப்படிலாம் வருங்கிறத ஒரு நெனப்பேன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இப்படிலாம் வந்துருச்சு. என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்களையெல்லாம் வந்து நேர்ல சந்திக்கணும்னு தான் ஆசை. உங்க வீட்டுக்கே வந்து உங்கள பார்க்கணுங்கிறது தான் என் எண்ணம். என்னால நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. உங்க நெனப்பா தாம்மா இருக்குது. ஆனா வந்து சூழ்நிலை அப்படிங்காட்டிக்கு எனக்கு தெரியும். ஏன்னா பையனோட இது உணர்வு, அவர் சூழ்நிலை பெத்த தாய்க்கு தெரியுமல்ல. அதனால எனக்கு தெரியும் சார். வேண்டாம் சாமி, நீங்க வர வேணாங்க. நான் வந்திருக்கேன் உங்கள பார்க்கறதுக்கு. என்னால முடியும் உங்கள பார்க்க வர்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரொம்ப அழுதாரு. அழுவாதீங்க, இது சூழ்நிலை காரணம்.